ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் முட்டை மசாலா எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் 4-5 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கடமிளகும் சீரகம் நான் எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பட்டை, ஏலம், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 3 போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடுங்கன்னு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகலன்னா இப்போ வந்து நம்ம கேரட்டும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பீன்ஸு நூக்கலும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ தனியா பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காயெல்லாம் வந்து இந்த தண்ணியிலே வந்து வெந்து வரணும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணியிலே வந்து காய் நல்லா வெந்து வரணும். அதுக்கு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக. இப்போ வந்து நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ சப்பாத்தியோட முட்டை பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.